வந்திருக்கிற யாவரையும் மறுபடியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த கடைசி ஆராதனையின் வேளையில தேவனுடைய சமூகத்தை நாட தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு கொடானபடி நன்றி. விசுவாசிக்கிறவங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் சொல்லுங்க. ஏன்னா தடைகள் மத்தியில் உங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். பரலோகத்தின் தேவன் தன்னுடைய வாசல்களை திறந்து நம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க என்னவா இருக்கிறாருங்க? வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வாரம் முழுமையாக உபவாசத்துல தரித்திருக்க ஆண்டவர் கிருபை தந்தார். இட் வாஸ் சச் an impact. ரொம்ப நாளைக்கு பிறகு மறுபடியாக உபவாசத்துல தரித்திருப்பது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருந்தது. 5 நாட்களாக ஆண்டுடைய சமூகத்தில் இருந்தோம். கர்த்தரிடத்துல மன்றாடி கொண்டிருந்தோம், ஜெபித்து கொண்டிருந்தோம். சபைக்காக, ஊழியத்துக்காக, வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சில பகுதிகளுக்காக ஆண்டவர்கிட்ட மிகுந்த ஒரு போராட்டம் இருந்தது. இந்த போராட்டத்தின் மத்தியில ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன். நாம் ஜெபிக்க மறக்கக்கூடாது. ஐயோ, விசுவாசிக்கிறவங்க நான் எப்பொழுதுமே சொல்கிற ஒரு வார்த்தை, ஒரு மனுஷன் தன் ஜெப ஜீவியத்தை காட்டிலும் அவன் சொல்லுங்களேன், ஒரு மனுஷன் தன் ஜெப ஜீவியத்தை காட்டிலும் என்ன இல்லைங்க பெரியவன் அல்ல. ஆண்டவர்களுக்கு அந்த ஜெபாவியை தந்ததுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடினார். விசுவாசிக்கிறவங்க கர்த்தருக்காக பொறுமையோடு நான் காத்திருந்தேன். அவர் என் பக்கமாக சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். உடைய கூப்பிடுதலை கேட்கிற ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஒரு பொழுதும் நம்மை கைவிட மாட்டார். ஒவ்வொரு நாளும் நம்மை ஏந்தி கொண்டு, ஒவ்வொரு நாளும் நம்ம விசேஷமாக கிருபையோடு நம்ம நடத்தி வருகிறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவங்க நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டு இல்லாத போல வரப்போகிற ஆண்டு ஒரு விசேஷமா இருக்கணும்னு சொல்லி எவ்வளவு பேருங்க நினைக்கிறீங்க? நான் இந்த உபவாசத்தின் வேளையில ஒரு விஷயத்தை தேவனுக்கு கர்த்தர் யோனா தீர்க்கதரிசி மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாங்க. யோனா புஸ்தகம், ஆபகுக், ஒபேதியா பக்கத்துல இருக்கிற ஒரு புஸ்தகம், மீகா பின்னால இருக்கிற ஒரு புஸ்தகம் தான் யோனா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவேக்கு போனான். பாருங்க, நினைவை எவ்வளவு தூரமாக இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு என்னவா இருந்ததுங்க? பிரயாணம் விஸ்தாரமாய் மகா பெரிய. விசுவாசிக்கிறவங்க இந்த யோனா என்ற பேரை அகற்றி உங்களுடைய பேர்களை போட்டுக்கொள்ளுங்க. என்னங்க, யோனா பேர் அகற்றி என்ன பண்ணுங்க? இந்த மாலை வேளையில யார் பேர் போட்டு வைக்காங்க? உங்க பேரை போடுங்க. அவர் எழுந்து எங்க போகிறாரு? கர்த்தருடைய வார்த்தையின்படியே. சோ இந்த வரப்போகிற ஆண்டு நீங்க எப்படி நடக்க போறீங்க பாத்தீங்கன்னா, எப்படி நடக்க போறீங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆண்டவர் உங்களை நடத்தி செல்வார். இதுக்கு முன்பாக யோனாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்குள்ள இருந்தாரு, ஆனா தேவனுடைய காரியங்களை செய்யல. சொல்லுங்களேன், தேவனுக்குள்ள இருந்தாரு, ஆனா தேவனுடைய காரியத்தை அவர் செய்யல. என்னங்க அந்த மாதிரி செய்தாரு? யோனாக்கு ஆண்டவர் வசனத்தை தருகிறார். யோனா, நான் உன்னை ஒரு பட்டணத்துக்கு அனுப்ப நான் வாஞ்சிக்கிறேன். அந்த பட்டணத்தின் பேர் நினைவே. நீ போய் தேவனுடைய வார்த்தைகளை, செய்திகளை நீ கொண்டு போய் சேரு. சரி, அதே யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்பாங்க. நீ எழுந்து, பாருங்க மறுபடியாக ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து போன்றார். நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு நீ போ. அதற்கு விரோதமாக என்ன பண்ணுங்களா? அதுக்கு இல்லைங்க, காம்ப்ரமைஸா ஜெபம் பண்ணு, காம்ப்ரமைஸா என்ன பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கம்ஃபர்டபுளான விஷயத்தை தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். நமக்கு பிடிச்ச விஷயம், நமக்கு சுத்தி இருக்கிற விஷயம் நல்லா இருக்குதுங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மறக்காதீங்க, இந்த செய்தி அந்த பட்டணத்துக்கு மிகவும் அகத்தியமாக இருந்தது. ஆனா தேவனுடைய மனுஷனாகிய யோனா அந்த வார்த்தைக்கு என்ன செய்யலீங்க? நீங்க நிறைய பேர் இப்படிதான், நாம கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத இருந்தோம்.
இந்த 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கும் இந்த 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கும் இருக்கிற அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, இந்த யோனா எழுந்து தேவனுடைய வார்த்தை கொண்டு போகிறார். அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை பார்க்க போகும்போது இந்த வார்த்தைகள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷனுக்கு வாசிங்க. நீ எழுந்து ஆஹா மகா நகரமாகிய நினைவைக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி, ஆஹா அவர்களுடைய அக்கிரம் என் சமூகத்தில் ஆஹா வந்து எட்டினது. என்னமா இருக்குதுங்களா? ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய அக்கிரமங்க விரோதமாக என்ன இருக்குதுங்க? வெற்றி இருக்குது. ஐயோ தேவ பிள்ளைகளை ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. பூமியில இன்னைக்கு அக்கிரமம் என்ன இருக்கு தெரியுங்களா? என்ன இருக்குதுங்க? அதிகமாயிட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நாம் நினைவை பட்டணத்துக்கு போகாமல் இந்த 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொன்னது போல இந்த தேவ மனுஷனானவன் தன்னுடைய என்ன பண்ணிக் கொள்ளுகிறாருங்க? இடத்தை மாற்றிக்கொள்கிறார். இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தர்ஷைக்கு போகிறதுக்கு முயற்சிக்கிறார். வாசிங்க 1ஆம் அதிகாரம் 3வது வசனங்க. அப்பொழுது யோனா விலகி எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள், அவர்கள் குடித்து விழுங்குவார்கள், இராதவர்களைப் போல் இருப்பார்கள். ஆனாலும் சீயோன் தப்பி இருப்பாரு உண்டு. அவர்கள் ஆஹா ஆஹா அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஆஹா தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி, தர்ஷுவுக்கு என்ன பண்றாருங்க? ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் எங்க போறாருங்க? என்னங்க ஐயோ சொல்லுங்களேன். இன்னைக்கு காடோட பிளான்ல இருந்து நிறைய பேர் இன்னைக்கு தப்பிச்சுட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? அடுத்த ஆண்டு நீங்க அந்த மாதிரி தப்பிக்கவே முடியாது. ஏன்னா உங்களை ஆண்டவர் குக்கி போட்டு எங்க கொண்டு வர போகிறாருங்க? எங்க கொண்டு வர போகிறாரு? He is going to bring you back to the place where God started. உங்களை ஆரம்பித்த இடத்துக்கே மறுபடியாக என்ன செய்ய போகிறாருங்க? உங்களை கொண்டு வர. ஐயோ விசுவாசிக்கிறவங்க, நீங்க எழுந்து போன ஒரு விஷயத்தையும் ஆண்டவர் உங்களை மறுபடியாக கொண்டு வர போகிறார். உங்களோட ஜெப ஜீவத்துல நீங்க ஒருவேளை நீங்க எழுந்து போயிருக்கலாம், ஒருவேளை உபவாசத்துல நீங்க குறைபட்டு இருக்கலாம், ஒருவேளை திருவசனத்துல நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க குறைவாக இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்றது, மறுபடியாக என் சபையை நான் என்னுடைய இடத்துக்கு நான் கொண்டு வருவேன். விசுவாசிக்கிறவங்க, இந்த நினைவு பட்டணத்துக்கு போக வேண்டிய இந்த யோனா கர்த்தர் தாமே அவர் சந்திக்கிறார். இந்த ஆண்டு முழுமையாக நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிளான்ஸ் நீங்க பண்ணிருக்கலாங்க, நிறைய யோசனைகள் நீங்க கொண்டு வந்திருக்கலாம். நான் இது செய்வேன், இது செய்தா நல்லா இருக்கும், அது செய்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த காரியத்துக்கு நான் போயிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி. பட் God is going to change your fortune. உங்களுடைய வரப்போகிற நாட்களை தேவனுக்கு கர்த்தர் முற்றிலும் என்ன பண்ண போகிறாருங்க? அவர் மாற்ற என்னவா இருக்கிறாருங்க? நீங்க மறுபடியும் எங்க போக போறீங்க தெரியுங்களா? ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு, ஆண்டுடைய ஆலயத்துக்கு, ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நேராக தேவனுக்கு கர்த்தர் நம்மை நடத்தி செல்ல போகிறார். விசுவாசிக்கிறவங்க, இப்பொழுது மறுபடியாக நாம் யோனா புஸ்தகத்துக்கு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம வாசித்துக் கொண்டு வருவாங்க. யோனா எழுந்து ஆஹா எங்க போகிறாருங்க? இதுக்கு முன்னால வாஸ்து கதை என்ன தெரியுங்களா? அவர் எங்க போகிறாருங்க? தர்ஷைக்கு மத்தியில என்னதுங்க தூர விலகி போகிறாரு. ஆனா இப்பொழுது எங்க வருகிறாருங்க? மறுபடியாக. ஐயோ சொல்லுங்களேன், நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டுடைய பிளான்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆனாலும் கூட God is going to bring you back to his plan. மறுபடியாக ஆண்டுடைய திட்டத்துக்குள் ஆண்டவர்களை கொண்டு வர போகிறார். விசுவாசிக்கிறவன் இல்லைங்க நான் இது செய்ய மாட்டேங்க, பரவாயில்லைங்க போதுங்க. நோ, you are going to do something for God. நீங்க வாழ்கிற நாட்களை கர்த்தருக்காக நீங்க வரப்போகிற ஆண்டு வைராக்கியமாக செய்ய போகிறீங்க. விசுவாசிக்கிறவங்க எப்படி செய்ய போறீங்க? வைராக்கியமாக ஆண்டவருக்கு இந்த வரப்போகிற ஆண்டு இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த ஆண்டு நடக்காத ஒரு வேலை இருந்திருக்கலாம். ஆனா வரப்போகிற ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பை மேல தேவனை கர்த்தர் செய்து கொடுக்க அவர் என்னவா இருக்கிறாருங்க? நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் நான் மிகவும் சொல்லுங்க, நான் மிகவும் அதிகமாக ஆண்டவர் செய்ய. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறேன்? God is able to do great things in our life. ஒரு 5 விஷயத்தை நாம் இது மூலமாக கற்றுக்கொள்வோம். ஒரு 5 things. சரி எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாங்க. சங்கீத புஸ்தகம்
27ஆம் சங்கீதம் 14வது வசனம். Psalms 27:14. தெளிவா வாசிங்க, ஏன்னா எல்லாருமே கேட்கணும். கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய இருதயத்தின் ஸ்திரப்படுத்துவா, திடமனதாக இருந்து என்ன பண்ணுங்க? ஐயா சொல்லுங்களேன், மறுபடியும் இந்த வசனத்தை நாம் சத்தமா வாசிப்போமா? கர்த்தருக்கு காத்திரு. இந்த வசனம் யாருக்கு சொல்றது தெரியுங்களா? உலகத்தாருக்கு. அப்படிதானங்க? யாருக்குங்க? நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு என்ன பண்ணு? காத்திரு. அவர் உன் இருதயத்தை என்னங்க ஸ்திரப்படுத்துறது நல்லதுங்க. என்னங்க அப்படின்னா வார்த்தை ஸ்திரப்படுத்துவார் என்னங்க? ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? வரப்போகிற ஆண்டு பாருங்க. நாம் இது வரைக்கும் யோனா போல ஒரு பேர் கிறிஸ்தவனாக இருந்திருக்கலாம். ஆனா யோனாக்கு கர்த்தருடைய சந்திப்பு வந்துட்ட பிறகு, கர்த்தர் யோனாவை சந்தித்த பிறகு, அந்த 3 நாட்கள் அந்த மீனின் வயிற்றுல இருந்துட்டு பிறகு யோனா தன்னுடைய யோசனை தேவன் பேர்ல இருந்தது. அந்த விசுவாசத்தை அதிகமாக மாற்றிக்கொண்டான். அது வரைக்கும் அந்த மனுஷன் ஒரு தீர்க்கதரிசி. அது வரைக்கும் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் யோனா செய்து கொண்டிருந்தான். ஆனால் தேவனுடைய சந்திப்பு உடைய வாழ்க்கையில வந்த பிறகு நீ கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்பீங்க. சொல்லுங்களேன், ஆண்டவரே வரப்போகிற ஆண்டு உமக்காக நான் வைராக்கியமாக நிற்கிறேன். என்னுடைய விசுவாசத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுங்க? அலசல் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே திடமான ஒரு சிந்தனை எனக்கு தாங்க. ஐயோ விசுவாசிக்கிறவங்க. So God is going to fix your faith. எத்தனை பேருடைய விசுவாசம் உடைந்திருக்குது இந்த ஆண்டு எனக்கு தெரியாது. ஆனா வரப்போகிற ஆண்டு தேவனகி கர்த்தருடைய விசுவாசத்தை இன்னும் தேவனகி கர்த்தர் அதிக செய்ய போகிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறங்க? விசுவாசம் இல்லாமல் தேவனை சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? விசுவாசம் இல்லாத தேவனை பிரியப்படுத்துறது கூடாத. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க. சோ மறுபடியும் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன், விசுவாசம் என்றது ஒரு உணர்வு அல்ல. இட்ஸ் நாட் ஃபீலிங். இதோ நமக்கு கூட நல்லா இருக்குதுங்க. நோ, faith is action. விசுவாசம் இல்லாத கிரியே செத்தவன் வேதம் சொல்லுதுங்க. அடுத்த ஆண்டு நமக்கு அநேக புயல் காற்றுகள் வரும். நீங்க எல்லாருமே அந்த படகுல நீங்க பயணித்துக் கொண்டு இருக்கிறீங்க. அநேகரோட விசுவாசத்துக்கு விரோதமாக பேசுவாங்க. அநேகரோட விசுவாசத்தை கீழே விழும்படியாக செய்வாங்க. ஆனா நான் ஜெபிக்கிறேன், தேவன் மேல இருக்கிற அந்த பற்றுதல் இன்னும் ஐக்கியமாகட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, இந்த புயல் காற்றின் மத்தியில நீர் என்ன நடத்தி செல்வி. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நீர் என்னை நடத்தி செல்ல என்னவா இருக்கிறீங்க? எஸ், God is able. அந்த புயல் காற்று மத்தியில அதான் அந்த வசனம் 27:14 நம்ம வாசிக்க கேட்டோம். மறுபடியும் வாசிப்போம் பாருங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் ஸ்திரப்படுத்துவா, திடமனதாக இருந்து கர்த்தருக்கே என்ன பண்ணுங்க? Please wait upon God. No matter what circumstance may come your way, wait on God. ஆண்டவருக்காக நீங்க காத்திருங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ணாதீங்க? உங்களுடைய அடையாளத்தை என்ன பண்ணாதீங்க? விடாதீங்க. விசுவாசிக்கிறவங்க. யோனா தன்னுடைய விசுவாசத்தை தேவன் மேல இருந்து முதலாவது என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? துண்டிக்கப்பட்டது. மறுபடியாக ஆண்டவருக்கு அந்த மனுஷன் கிட்ட போகும்போது அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். என்னங்க, நீங்க எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? அப்பா என்னோட விசுவாசத்தை என்ன பண்ணுங்க? அதிகப்படுத்துங்க. செகண்ட் திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 9வது வசனங்க. சங்கீதம் 37:9. பொல்லாதவர்கள் அற்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு பூமியை என்ன பண்ணுவாங்களா? இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா they shall inherit the blessing of God. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் என்ன செய்வாங்க? சுதந்தரிப்பாங்க. ஐயோ விசுவாசிக்கிறவங்க, இந்த வரப்போகிற ஆண்டு அநேகருக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை என்னதுங்க பெற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டாக மாறும்.
இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில குறைவாக இருந்தது, என்னுடைய வாழ்க்கையில நான் இது செய்ய முடியல, நான் அது செய்ய முடியல, என்னுடைய வாழ்க்கை ஒரு வெறுமையாக இருந்தது. ஆண்டு சொல்கிறார், இல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன இருக்குதுங்க? சொல்லுங்க, என்ன இருக்குதுங்க? பூமியை அவர்கள் என்ன செய்வாங்களா? பூமியை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஐயோ, விசுவாசிக்கிறவங்க ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருக்கு. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க. சோ உங்களுடைய கரங்கள் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் கரமாமா. நீங்க பூமியை சுதந்திரிக்கிற அளவுக்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் போது அதான் சொல்கிறார், மக, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் என்ன செய்வேன்? உன்னை சபிக்கிறவனை நான் சபிக்கிறேன். உபாக புஸ்தகத்தை நாம் வாசிக்க எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். உபாக புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம் நான் வாசிக்க கேட்பாங்க. உபாகமம் 28:2. புக் ஆஃப் டியூட்டனாமி 28:2. உன் தேவனாகி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, ஆஹா, எப்பொழுதுங்க? ஐயா சொல்லுங்களேன். நீங்க ஆக்சுவலி இந்த பிரேயர் என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நம் மாசம் நமக்கு வருகிற ஒரு நாள் தான். இது ஒரு புதிய நாள் மாதிரி கிடையாது. பட் திஸ் இஸ் a day of transiting. ஒரு ஆண்டை நீங்க என்ன பண்றீங்கன்னா கடந்து செல்லுறீங்க. இட்ஸ் கால்ட் கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. ஒரு பாலை அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் என்ன பண்றீங்க? இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வரைக்கும் என்ன பண்றீங்க? ஐ விசுவாசிக்கிறவங்க இந்த இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகிறேன்னு சொல்லுறாங்க பாருங்க. நீங்க கேட்டிருப்பீங்க, ஒரு மனுஷன் என்னதுங்க, கல்லறைக்குள் மத்தியில எப்பொழுதும் கத்தி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். கல்லறையின் மத்தியில அவனுடைய குடியிருப்பு இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீடரும் என்னதுங்க, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கதானியா என்ற தேசத்தின் பகுதியில் அவர் போன உடனே அது ஒரே ஒரு மனுஷன் ஆண்டு சந்திக்கிறார். அந்த ஊர்கார சந்திக்கல. எத்தனை பேர் சந்திக்கிறாங்க? ஒரே ஒரு மனுஷன். அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்தது தெரியுங்களா? கல்லறையின் மத்தியில் இருந்தது. அவனுடைய கைகள் எல்லாம் சங்கிலி கட்டப்பட்டு இருந்தது. அந்த சங்கிலியை உடைத்து அவன் வெளியே வந்தான். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை அவன் பார்த்தபோது அவன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படுகிறான். அந்த உள்ள இருந்த பிசாசானவன் வெளியே வருகிறான். ஐயா, தேவகுமாரனே, எங்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, எங்களை துன்பப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு பந்திகளுக்கு மத்தியில அந்த பிசாசுல ஆண்டு திரட்டி அந்த மனுஷன் அந்த தேசத்துக்கே தேவனை கர்த்தர் ஊழியக்காரனாக மாற்றுகிறார். எல்லா இடத்துல ஆண்டு சொல்ற என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறார். ஆனா அந்த மனுஷனை மாற்ற ஆண்டு சொல்ற, இல்ல மக, நீ இருக்கிற இடத்துக்கு நீ சாட்சியின் பிள்ளையா நீ மாறுவ. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பக்கத்தில் நீங்க தோல்வி அடைந்திருப்பீங்க. ஆண்டு சொல்றார், இல்ல, அந்த தோல்விகளை கர்த்தர் என்ன மாற்ற போகிறார் தெரியுங்களா? ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளோட இருதயத்தில் என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வசனம் அப்படியே வாசித்துக் கொண்டு வருவோம் பாருங்க. ஆஹா, சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் என்னதுங்க? எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோமா? சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து யாருக்கு பலிக்குங்க? ஐயோ, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க மேல வந்து என்ன பண்ணுவாருங்க? ஐயோ, விசுவாசிக்கிறவங்க சிலருக்கு ஆண்டவர் 30ஆக இருப்பாரு, சிலருக்கு ஆண்டவர் 60ஆக இருப்பாரு, ஆனா சிலருக்கு ஆண்டவர் 100ஆக இருப்பார். எவ்வளவு பேருங்க விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த வரப்போகிற ஆண்டு நிரம்பி இருக்கும்படியாக ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராங்க. எவ்வளவு பேருங்க விசுவாசிக்கிறீங்க? சரி, 3வது விஷயத்துக்கு நாம் போவோங்க. அதே 37ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 37 சங்கீதம் 34. சங்கீதம் 37:34. ஆஹா, கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய ஆஹா கைக்கொள், அப்பொழுது ஆஹா அவர் உன்னை ஐயோ சொல்லுங்களேன், என்ன செய்வார் ஆண்டவர்? உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் இருக்குதுங்க. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா he will promote you இருக்குதுங்க. தமிழ்ல வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறாரா. ஜாதி ஜனங்க உற்றார் பெற்றார் உறவினர்கள் மத்தியில ஆண்டவர் உங்களை என்ன செய்ய போகிறாருங்க? சொல்லுங்க, வரப்போற ஆண்டுங்களை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட விசுவாசத்தை ஆண்டவர் நிலை கொள்கிறாரு. அடுத்தது உங்களோட விசுவாசத்துக்கு தக்கதாக உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறாரு. 3வது சொல்கிறார், ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறார். ஆண்டவர் உன்னை வாளாக்க மாட்டார், ஒரு தலையாக மாற்றுவார்.
உன்னை கீழாக்க மாட்டார், உன்னை மேலாக மாற்றுவார். ஐயோ, விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க யோசிப்ப போல இந்த ஆண்டு முழுமையாக ரொம்ப பாதிப்பு, ரொம்ப கஷ்டங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆண்டு சொல்கிற, இல்ல மக, நீ சரசாலையில் இருந்து பொழுதும் நான் உன்னோட இருந்திருக்கிறேன். ஒரு விசுவாசத்தை நான் கனப்படுத்திருக்கிறேன். ஒரு நாள் செய்தி வந்தது யோசேப்புக்கு, மக நீ ராஜாவை சந்திக்க வேண்டிய ஒரு செய்தி வந்தது. தேவனுக்கு கர்த்தர் தாம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ப்ரமோஷன் வரும். தேவனை தேடுகிற பிள்ளைங்களுக்கு என்ன இருக்குதுங்க? ப்ரமோஷன் நிச்சயம். ஒருவேளை இந்த ஆண்டுல உங்களுக்கு எல்லாம் பாதி பேமெண்ட் கூட இருந்திருக்கலாங்க. இந்த வரப்போகிற ஆண்டு உங்களுக்கு ஃபுல் பேமெண்டோட ஆண்டவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் கொடுக்க என்னவா இருக்கிறாருங்க? ஏன் நம்புனாங்க? இயேசுவின் நாமத்தில் என் தேவன் என்னை உயர்த்தவர் என்னவா இருக்கிறாருங்க? He is able to promote me, not to the underestimate, but to the higher estate. என்னை கீழே ஆண்டவர் என்னை மேல உயர்த்துகிறீங்க. தாவீது சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய கரத்துல நான் வாங்கி கொண்டு மறுபடியாக என்ன செய்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்கே நான். ஐயோ விசுவாசி, நம் தாழ்வில நினைத்தவரே அவருடைய கிருபை எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் தாழ்வில நினைத்தவரே துதிங்கள் அவருடைய கிருபை. சிம்சோன் அகப்பட்ட நேரத்துல தான் எல்லா ஜனங்களும் சொன்னாங்க, அவ்வளவுதான் சிம்சோனுடைய கதை முடிஞ்சிருச்சு. சிம்சோன் அகப்பட்ட நேரத்துல என்ன ஆயிடுச்சுங்க? சிம்சோனுடைய கதை என்னங்க? சிம்சோனுடைய கதை அதுதான் ஆரம்பங்க. உடைக்கப்பட்டதுதான் அறிந்து கொள்வாங்க தேவனுடைய கரத்தை. ஆண்டவர் உருவாக்க என்னவா இருக்கிறாங்க? எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை எடுத்துக்கொண்டு வாசிங்க, சத்தமா வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 18:1. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். ஆஹா. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நான் என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். என்னதுங்க? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சில வசனத்தை ரகசியமாக பேச வாஞ்சிக்கிறார். என்னங்க? குயவன் வீட்டுல ஆண்டவர் என்ன பண்ணுகிறாருங்க? உங்களுடைய வாழ்க்கை கொண்டு அவர் பேச என்னவா இருக்கிறாருங்க? மனதுள்ளதாக இருக்கிறார். ஐயோ என்னுடைய வீட்டிலே எனக்கு பேசுங்க. இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, நீ குயவன் வீட்டுக்கு போ, ஏன்னா உருவாக்குற இடம். உடைக்கப்பட்டும் தான் தெரியுங்க அந்த பாத்திரம் எவ்வளவு அழகாக மாற்ற முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரமோஷன்ன்ற வார்த்தை நீங்க தயவு செய்து மறக்காதீங்க. சரி, நாலாவது ஒரு விஷயத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீத புஸ்தகம் 59ஆம் சங்கீதம் 9வது வசனங்க. சங்கீதம் 59:9. அவன் வல்லமையை ஆஹா நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவனே, இந்த ஆண்டு உடைய வீட்டுக்கு எந்த தீங்கும் சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்க போறார் தெரியுங்களா? உயர்ந்த, சொல்லுங்க, உயர்ந்த. ஆமாங்க, உன்னதமானவரின் மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நீரே என் அடைக்கலம், என்னுடைய கோட்டை, என் தேவனாக இருக்கிறீங்க. நான் உண்மைதான், சொல்லுங்க, நான் உண்மைதான் நம்பியிருக்கிறேன். இந்த ஆண்டு வாதே உன் கூடாரத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க? அனுமதி தர மாட்டார். காரணம் என்ன? அவரே உனக்கு டிஃபென்ஸா இருக்கிறார். He is my defense of my life. என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர், என்னோட ரட்சகர். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் அந்த வசனத்தை சத்தமா வாசிப்போம் பாருங்க. 59:9. அவன் வல்லமையை ஆஹா நான் கண்டு உமக்கு நான் காத்திருப்பேன். தேவனே நீர் எனக்கு உயர்ந்த. ஐயோ விசுவாசிக்கிறவர் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்கிறாருங்க? உயர்ந்த அடைக்கலங்க. வரப்போற ஆண்டுக்கு பாருங்க எவ்வளவு ப்ராமிசஸ் இருக்குது பாருங்க. உடைய விசேஷமாக காத்து நடப்பாருங்க. ஆமா, உங்களை விட மாட்டாருங்க. 121ஆம் சங்கீதத்துல இந்த கடைசி வசனத்தை எடுத்துக்கொண்டு வாசிங்க. 121 கடைசி வசனங்க. கர்த்தருடைய போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு, எல்லாரும் சத்தமா சொல்லுவீங்களா பாருங்க. கர்த்தருடைய போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் உங்களை என்ன பண்ணுவாருங்க? ஐயா, நம்பிக்கையோட வெளியே போங்க. இயேசுவின் நாமத்தில் பயத்தோட போவாதீங்க. எப்படி போங்க? நம்பிக்கையோட போங்க. உங்களை ஆண்டவர் அழைக்கணும், உங்களை அழைச்சணும்னு நினைச்சிருந்தா எப்போ அழைச்சிருக்கணுங்க? தாயின் கருவில் இருக்கும்போது அழைச்சிட்டு. இது வரைக்கும் உன்னை நடத்தி வந்து நான் உன்னை அழைச்சிட போறேன் அப்படின்னு சொன்னா நம்ம அது எப்படி இருக்குங்க? ஏமாற்றுதலா இல்லைங்களா? சொல்லல, நீங்க சொல்லுங்க. அழைத்தவ இறுதி வரும் வரைக்கும் நடந்துச்சல்ல. His promise is able. அவருக்கு அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? இறக்கம் பாராட்டுங்க. He is a defense of your life.
நீ வீட்டுக்குள்ள கால் வைத்த உடனே ஆண்டவருக்கு தெரியும், என்னோட மகன் என்னுடைய மகள் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறான்னு சொல்லி. நீங்க வெளியே போகும்போது தெரியுங்க, கர்த்தருக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு. அதான் வசனம் சொல்றாரு, தூதருக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாருங்க, கட்டளை தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க இந்த வரப்போகிற ஆண்டு தேவனுக்கு கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களுக்கு பெரிய ஒரு டிஃபென்ஸாக இருக்க போறாங்க. எவ்வளவு பேருக்கு விசுவாசிக்க போறீங்க? கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 69:6. சங்கீதம் 69:6. ஆஹா. ஆண்டவரே உமக்காக ஆஹா என் நிமித்தம் ஆஹா இஸ்ரவேலின் தேவனே என்ன பண்ண மாட்டாங்களா? என்னங்க அப்படி நான் வருஷம் என்னங்க என்ன பண்ண மாட்டீங்க? வரப்போற ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். யாருக்கு முன்னாலே இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை என்ன பண்ண மாட்டாருங்க, வெட்கப்பட. உன்னுடைய கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன்னுடைய போக்கை உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு ஆண்டவர் பாதுகாப்பாக இருப்பார், உன் தலைகள் ஆண்டவர் நிமிரச் செய்வாருங்க. நீ கையிடும் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம். யோசித்து பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நீ கையிடுகிற எல்லா விஷயத்துல என்ன இருக்குதுங்க, ஒரு ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிடுவோமா? இந்த வரப்போகிற ஆண்டுக்கு வேண்டிய ஒரு வசனங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் இல்லைங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் ஏனெனில் இந்த கூடாரத்திலே இல்ல இல்லைங்க, 1 கொரிந்தியர் புத்தகம் 5:7 சிஸ்டர், சாரிங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனங்க. ஆகையால் நீங்கள் ஆஹா நீங்க யாரா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்க யாரா இருக்கிறீங்க? புதிதாக பிசைத்த ஆஹா ஆஹா என்னங்க உங்களுக்கு புரியல நான் சொன்ன வசனம். நீங்க புளிப்பில்லாத ஒரு மாவாக இராதபடிக்கு நீங்கள் இப்பொழுது புதிதாக பிசைந்த சொல்லுங்க. ஆண்டவர் இந்த ஆண்டு என்ன செய்ய போகிறாருங்க? உங்களை புதிதாக என்ன செய்ய போகிறாருங்க? சொல்லுங்க, புதிதாக பிசைய போகிறார். பழைய காரியங்கள் ஆண்டவர் அகற்ற போகிறாரு. ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருங்க? புதிதாக ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கை செய்ய போகிறார். எவ்வளவு பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? God is going to change my past and going to fix my future. என்னுடைய பழைய காரியத்தை ஆண்டவர் அகற்றி புதிய நம்பிக்கையின் காரியத்தை தருகிறார். இவ்வளவு வசனத்துல ஒரு விஷயத்தை நீங்க கவனித்து பார்த்துருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும், கர்த்தருக்கு. இந்த வசனத்தெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணீங்க. யோனா தேவனுக்கு முன்பாக 3 நாள் இரவும் பகலும் காத்திருந்தார். இந்த யோனாவுடைய வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு பரிசேயர்களும் சதுசேயர்களும் வந்துட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை நீங்க காட்டுங்க, நாங்க அப்போ உங்களுக்கு நம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது யோனாவுடைய அடையாளத்தை அவர் சொல்கிறார். ஜனங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல. மனுஷகுமாரன் 3 இரவும் 3 பகலும் என்ன இருப்பாங்களா? மீன்றின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரன் எங்க இருக்க போகிறாருங்க? அதே போல இருக்குவாருன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். தேவ ஜனமே, வரப்போகிற நாட்கள் கொடூரமான நாட்களாக இருந்தாலும் கூட கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறும். எவ்வளவு பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வாழ்க்கையை உமக்கு முன்பாக நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை கொண்டு நீங்க பேசிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். புளிப்பான காரியத்தை என்னுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றுங்க, புதிதாக நான் மாற்றுங்க. Unless you don't give yourself, God cannot do anything. உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காத வரைக்கும் கர்த்தர் எதுவுமே செய்ய முடியாது. நினைவை பட்டணத்தை தேவனுக்கு கர்த்தர் பயங்கரமான ஒரு பட்டணத்தை ஆண்டவர் அழிக்காமல் ஆண்டவரை
மறுபடியாக அதை சுதந்திரிக்கிறார். மறுபடியாக தேவனுக்கு கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைங்க மேல வருகிறது. இந்த தேசத்துக்கு பயங்கரமான ஒரு அழிவின் நேரத்தின் மத்தியில தேவ ஜனங்களாக நாம் ஜெபிக்கும் போது அந்த பெரிய ஆபத்தை ஆண்டவர் மாற்றுத்தர என்னவா இருக்கிறாங்க. சொல்லுங்களேன், நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கணும். முழங்கால் படிடுவோமா, ஜெபிப்போமா. Shall we talk to God? Shall we tell God, this year is my year. இந்த வரப்போகிற ஆண்டு என்னுடைய ஆண்டவரே, ஆண்டவரே, புளிப்பில்லாத அப்பத்தை போல என்னுடைய வாழ்க்கை இல்லாமல் புதிதாக பிசைக்கப்பட்டிருக்கிற ஒரு மாவை போல என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. Lord, I give myself completely to you, the protector of mankind. மனுகுலத்தை காப்பாற்றுகிறவரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னோட லைஃப்ல ஒரு டிசிஷன் நான் மேக் பண்ண ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே என்னோட வாழ்க்கை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ரூபா லாதி தபு ரமா ஷீரா காமனியா துராபா லாதி தரபு ரியாகரா நியாந்தரபு. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தடைகளை யாவையும் ஆண்டவரே நீங்கள் முறியடிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Rabba Rabba Baba Shararabo Yesuve Umame Indruve Nambure Yesuve அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு ஆண்டாக, மகிழ்ச்சியின் ஆண்டாக ஆண்டவரே, நிறைவான ஒரு ஆண்டாக ஆண்டவரே, நாங்கள் பசிக்கப்பட்ட ஒரு மாவாக தேவனுக்கு முன்பாக மாறுபடியாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் தகப்பனே. இதுவரைக்கும் எவ்வளவு போராட்டங்கள், நிந்தைகள், அவமானம், கண்ணீர், வியாகுல பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது தகப்பனே. ஆனா வரப்போகிற ஆண்டு அநேகருக்கு ஒரு பிளெஸிங் இயராக இருக்கும்படியா நான் பிரார்த்திக்கிறேன். நீதி வலது கரத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொண்டுகிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.
கரங்களை தட்டி தேவனை நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Thank you, God.